Praise the Lord. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்யூ சாப்டர் 6 and 7. ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, அப்பா எங்களோட ஞானக்கண்களை திறக்கிற கிருபைக்காக நன்றி. இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் இதை கற்றுக்கொள்ளும் போது எல்லாம் சிம்பிளாக ஈஸியாக ப்ராக்டிக்கலாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ முதலாவது நம்ம இங்கே பார்க்க போகிறது 6வது அதிகாரத்தில் சேரிட்டபிள் டீட்ஸ், அதாவது தர்மம் செய்கிற காரியங்கள் பற்றி கொடுத்துருக்குது. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லது செய்கிறது, மற்றவங்களுக்கு நீ நல்லது செய்கிறது, இந்த கையில் நீ செய்கிறது இந்த கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளோ க்ளோஸ் பீப்புள் கூட, இப்போ இந்த கைனா நமக்கு இந்த கையில் வெட்டி போட முடியாது, அவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கிற பீப்புளுக்கு கூட நீங்கள் செய்கிற நாளுக்கு கிரியைகள் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறார் இயேசு. அப்படி நீங்கள் தெரிஞ்சு வெளிப்படையாக நான் எந்த நல்லது செஞ்சேன் அந்த நல்லது செஞ்சு காமிச்சிங்கன்னா உங்களோட ரிவார்டு அந்த மனுஷங்களோட ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் சொல்ல நீங்கள் சீக்ரெட்டில் செய்யும்போது பரலோகத்தில் உங்களுக்கு ரிவார்டு இருக்குது அப்படின்னு. அதனால எதுவுமே நம்ம வெளியில் காண்பித்து அது செய்யக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெபம், ப்ரேயர். ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிற மாதிரி காண்பித்து கொள்வது, வெளிரங்கமாக ஜெபம் பண்ணுற மாதிரி காண்பித்து கொள்வது, நான் தான் ப்ரேயரில் இருக்கிறேன்னு காமிச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் உங்களுடைய கதவை அடைத்து கொண்டு கோ இன்சைட் த க்ளோஸ்டு ரூம், அடைத்து கொண்டு சீக்ரெட்டாக இயேசுவோட உரையாடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, சீக்ரெட்டில் ப்ரேயர் பண்ணுங்க. அந்த சீக்ரெட்டில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது தேவன் பார்க்குறார் அப்படின்னு. அந்த சீக்ரெட்டில் ப்ரேயர் பண்ணுற நீங்கள் ப்ரேயர்ஸ்க்கு தேவன் வெளிப்படையாக ஆன்சர்ஸ் கொடுக்குவார், வெளிப்படையாக ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்துவார் அப்படின்னு அதில் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ். நெக்ஸ்ட் எப்படின்னா வசனம் இருக்குது, do not do repeated prayers, do not do repeated prayers. அப்போ வந்து ரிப்பீட்டடாக ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்க, வேன் ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்குது. அதில் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் வெறும் எனக்கு வேணும் இது அதுன்னு வெறும் நம்ம கோரிக்கைகளை வைத்து கொண்டு வெறும் ப்ரேயரின் பேரில் வெறும் ரிக்வெஸ்ட்டுங்க பண்ணணும், இந்த மாதிரி வேன் ப்ரேயர்ஸ்னு இங்கே மென்ஷன் ஆகிருக்கோம்னா, வேன் ப்ரேயர்ஸ்னால் எம்டி ப்ரேயர்ஸ். அப்படி எம்டி ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு கோரிக்கைக்காக எவ்வளோ நாட்கள் ஃபாஸ்டிங், அதுக்காகவே தினமும் ப்ரேயர். இங்கே என்ன இருக்குதுன்னா, திரும்ப ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்கன்னு இருக்குது. ஏசு சொல்லித்தராரு, ஒரே ஜெபத்தை வச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே அழகாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கிறது நீங்கள் கேட்குறதுக்கு முன்பதாகவே பிதாவுக்கு தெரியும். அதனால நம்ம ஒரு கோரிக்கையை வைத்து 10 வருஷம் அத்தையே ஜெபம் பண்ணிடணும், வீணாக அதில் நேரம் பண்ணுறதை விட அந்த வேன் ப்ரேயர்ஸ், எம்டி ப்ரேயர்ஸ் பண்ணுறது பதில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஜெபமாக படிக்கும்போது அதில் நமக்கு இன்னும் நிறைய ரெட்டிப்பு நன்மை பார்க்கலாம், அவருடைய வல்லமையை பார்க்கலாம். பிரைஸ் காட். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபாதர் டீச்சர்ஸ் அஸ் how to pray. லார்ட்ஸ் ப்ரேயர் இல்லை இது, பிகாஸ் இதுக்கு ஆண்டவர் செய்கிற ப்ரேயர், நமக்கு அவர் கற்றுக் கொடுக்குற ப்ரேயர். பிதானவர் இயேசு நமக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்குறாரு, அதை நம்ம பார்க்கலாம். அப்போது அங்கே என்ன இருக்குதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. அப்போது உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நம்ம நிறைய பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்குற ஜெபத்தில் உங்களோட ராஜ்யத்துக்கு நாங்கள் வரணும்னு ஜெபிக்கல, உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாகன்னு ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய ராஜ்யம் நம்ம வந்து கையில் இருக்குதுன்னு நம்ம வசனம் பார்க்குறோம். அப்புறம் மத்தேயு 4:17 பார்க்குறோம். எப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் கையில் உள்ளது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம், மேலே போகிறது இல்லை. நாம் இங்கே உயிரோடு இருக்கும்போது இந்த பூமியில் கர்த்தருடைய ராஜ்யத்தை அனுபவிக்காமல் அதுக்கப்புறமா கர்த்தருடைய ராஜ்யத்தில் அங்கே இருக்கிறது போல் இந்த பூமியில் வருவதாக அப்படின்ற சித்தம் செய்ய போல் ஆகட்டும் அப்படின்னு. அப்போது இந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் வருக. அப்போ நம்ம இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தில் எப்படி வாழணும் அப்படின்னா,
அதாவது நம்ம உயிரோட இருக்கும்போது அவருடைய ராஜ்யத்துல இருக்கிற மாதிரி அந்த வசனம் பிரகாரம் நடக்கும்போது அந்த சமாதானம் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கும்போது அந்த ராஜ்யத்தை நம்ம பூமியிலே அனுபவிக்குவோம். இங்க நம்ம வெறும் வேதனையாவும் வெறும் கவலைப்பட்டணும், இல்ல ஒருத்தரை மன்னிக்க முடியாமையும் இல்ல நம்ம நேசிக்க முடியாமையும் வெறுப்புல வாழ்ந்து கடைசியில பரலோகம் போகணும் அப்படின்னா அது முடியாத காரியம். அதனால தேவன் நீங்க வந்து பரலோகத்துக்கு நாங்க வருவோம் ஜபிக்கல, பரலோக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ நம்ம இங்கே கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி மேலே இருக்கோ அப்படி நம்ம இங்கே வாழணும் அப்படின்னு சொல்றாரு. Praise God. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Praise God. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேர்டு இருக்குதுன்னா, give us to this day our daily bread. எனக்கு வேண்டிய ஆகாரம் இன்று எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு தாரும். ஓகே, ஸோ அப்போ அந்த வேண்டிய ஆகாரம் உங்க இன்னைக்கு தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தேவையான சாப்பாடு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு தேவையான சாப்பாடு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, வர வாரம் வரைக்கும் கொடுங்க ஆண்டவரே, இந்த மாசம் வரைக்கும் கொடுங்க, இந்த வருஷத்துக்கு வரைக்கும் கொடுங்க, என் ஃபியூச்சர் வரைக்கும் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு வரைக்கும் கொடுங்க, பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் கொடுங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லை. இன்றைக்கு என் தேவை என்ன, இன்றைக்கு எனக்கான பிரெட்டை எனக்கு கொடுங்கன்னு தான் அவர் கற்றுக் கொடுக்குறார். ஜெபத்தில் பிதானவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னு இயேசு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படின்னா இன்றைக்கான உணவு எனக்கு தாங்க. அப்போ என்ன வசனத்தில் இருக்குது எப்படின்னா, நாளைய குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 6:34 படிங்க. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். பாருங்களேன், இயேசு வந்து நமக்கு ஒரு கேப்பபிலிட்டி இல்லாம நமக்கு இப்போ எனக்கு இது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு, மனுஷனால இது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு இல்லை நீ செய்யணும் இப்படித்தானா இயேசு சொல்றது இல்லை. நமக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதை வச்சுதான் அவர் சொல்றாரு. அப்போ நீ கவலைப்படாத நாளைக்குன்னு சொல்றாருன்னா நம்மளால கவலைப்படாம இருக்க முடியும், அதனாலதான் சொல்றாரு. இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி. அப்போ நாளைய பத்தி கவலைப்படாம இருக்க முடியறதுனால சொல்றாரு. அப்போ இன்னைக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். அது வரைக்கும் தேவன் நமக்கு கொடுக்குறாரு. நாளைய பத்தி கவலைப்பட நம்ம தேவையில்லை. ஏன்னா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு என்ன இருக்குதோ அதில் நீங்க கண்டென்ட்டா இருங்க, அதுல நீங்க தரித்திருங்க. நாளைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நாளைய பத்தி கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லைன்னா, மோசஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மன்னா அந்தந்த நாட்கள் இஸ்ராயல் மக்கள் கொடுத்தாரு, அந்தந்த நாள்ல தேவைக்கிறது. மறுநாள் வருமா வராதான்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் கொடுத்தார். அப்போ அவங்க எந்த நம்பிக்கையில வாழ்ந்தாங்க, அப்படி அவர் டெய்லி கொடுத்தும் அவங்க முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு அந்த திருப்தியே இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கு நம்ம கொடுக்காருன்னா நாளைக்கு அவர் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு அவர் மேல இருக்கிறது தான் நாளைய பற்றி கவலைப்படாத இருக்கணும். ஸோ அவர் கொடுப்பாருன்னா கொடுப்பாரு தான். பட்சிகளுக்கு எல்லா பூக்களுக்கு அவர் எல்லா டீட்டெயில்டாக கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் எவ்வளோ எனக்கு ப்ரெஷஸ்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்னும் எவ்வளோ நம்மளை பார்த்துக்குவாரு, அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ என்னென்னா நம்ம சொல்கிறோம் பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதன்படி நடக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வந்து சேரும் அப்படின்னு. அப்போ இந்த சின்ன விஷயம் நமக்கு பெருசாக நாளைய குறித்து கவலைப்படுறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் அது கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. நாளைய குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு. கவலைப்படுறதுனால நான் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். நான் கரெக்டாக எவ்வளோதான் கோயிலுக்கு போனாலும் ஜெபம் பண்ணாலும் நிறைய பேர் அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ரேயர்ஸில் இருப்பாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் இந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு தாங்க முடியல, நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த அப்படி இருக்கும்போது அவங்க முழுசாக நம்பல அவருடைய வார்த்தைன்னு தான் அர்த்தம். Praise God. Next, and forgive us our debts as we forgive our debtors. எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Praise God. அப்போ நாங்கள் இன்னொருத்தரைய மன்னிக்கிறது போல எங்களை நீங்க மன்னிங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொருத்தரை மன்னிப்பது போல நீங்க மன்னியுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிக்கணும், அப்புறம் தான் தேவன்ட்டு எதிர்பார்க்கணும். தேவன் நம்ம பண்ற காரில் பட ஆண்டவரை மன்னிச்சிருந்தாக்கா நான் ஃபர்ஸ்ட் அங்கே அதான் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 5 நம்ம பார்த்தோம், 23 நம்ம பார்த்தோம். உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்ங்கள்ட்ட உங்களுடைய பீப்புள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது மன்னிக்க முடியாத பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுடைய ஆஃபரிங் எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீங்க போய் சமாதானம் செய்துட்டு அப்புறம் வந்து எனக்கு ஆஃபர் பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும்.
ஃபர்ஸ்ட் நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், அதுக்கப்புறம் தேவன்ட்டு அதை நம்ம எதிர்பார்க்கணும். ஆண்டவரே நான் இவங்களை மன்னிச்சிட்டேன், அதனால நீங்கள் என்னை மன்னிங்க. இவங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் முதல்ல அப்படி இல்லை, இப்போ நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால உங்கள் அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னா அவர் வெளிப்படுத்துறாரு. பிரைஸ் காட். அவர் ஆல்ரெடி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, அதனால தான் நமக்குள்ள அந்த அன்பு இருக்குது. ஆனால் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த கற்றுக்கணும். அதுதான் நம் பிறரை மன்னிச்சா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பிரைஸ் காட். நம்ம மன்னிக்காம யாரை வேணாலும் மன்னிச்சிருவேன், ஆனால் இவங்களை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்னா அதே மன்னிப்பை நம்ம இயேசுகிட்ட எதிர்பார்க்க கூடாது. பிரைஸ் காட். நெக்ஸ்ட், and do not lead us into temptation but deliver us from the evil one. எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. பிரைஸ் காட். நம்ம எப்பவுமே நம்ம தேவ பாருங்க, டெம்ப்டேஷன் வராதுன்ட்டு இல்லை, சோதனை வராதுன்னு இல்லை, வரும். ஏசப்பா அதை தான் சொல்லி கொடுக்குற, சோதனை வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து பரிசுத்த ஆவியோட ஹெல்ப் கேட்கணும், அந்த சோதனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. சோதனை இருக்குதுன்னு தேவனை விட்டு விலகி நம்ம இஷ்ட பாதைக்கு போகிறது இல்லை. சோதனை வரும்போது தான் இன்னும் அதிகமாக நம்ம பரிசுத்த ஆவியோட ஹெல்ப் கேட்டு அது வந்து ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து ஹெல்ப் வந்து தேவன்கிட்ட தான் கேட்குறாரு இயேசு. அப்போ நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் கேட்டு ஓவர் கம் பண்ணணும். இதுதான் அதோட ப்ரேயர். அப்போது ஃபாஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் பற்றி இருக்குது. ஃபாஸ்டிங் பற்றி என்ன இருக்குதுன்னா, நம்ம ஒரு ஃபாஸ்டிங் பண்ணும்போது மூஞ்சி சோர்வாக வைத்து கொள்ளாமல், நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு காண்பித்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபாஸ்டிங்கே பண்ணாமல் நம்ம நல்லா சாப்பிட்டா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி உற்சாகமாக இருந்து, நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு நான் எந்திக்கவே மாட்டேன், ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு ஒரு பக்கமாக, அப்படி இல்லை, உற்சாகமாக இருக்கும்போது ஃபாஸ்டிங். அதை தான் நம்ம வந்து இருந்து ஃபாஸ்டிங் பண்ணுறதுன்னா வெறும் நான் என் பாட்டுக்கு வேலைகள் செய்யணும் சாப்பிடாம மாத்திரம் இருக்குது ஃபாஸ்டிங்கில். அந்த நேரத்தில் தேவனுக்கும் மணி நேரம் நம்ம ஒதுக்கி அந்த நேரத்தில் நம்ம ஜபிக்கணும், அந்த ஃபாஸ்டிங் நேரத்தில் ஜபிக்கணும். ஒன்று. இன்னொன்று, வாட் இஸ் ட்ரூ ஃபாஸ்டிங்? உண்மையான ஃபாஸ்டிங், மெய்யான ஃபாஸ்டிங். நான் ஐசாயா 58 அதிகாரம் 4-9 படிக்க கேட்குறேன். இதோ வழக்குக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை வந்து தர்க்கங்கள், போட்டி போறாமல், மன்னிக்க முடியாமல், இந்த காரியத்தை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபாஸ்டிங். இது மெய்யான ஃபாஸ்டிங், இதுதான் நீங்கள் மெய்யான ஃபாஸ்டிங் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் படி. துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஒருத்தர் நமக்கு இவங்க எதிராக இருக்கிறாங்களா, இவங்க நம்ம எதிர்க்கவே இருக்கக்கூடாது ஆண்டவரை, இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ட்ரூ ஃபாஸ்டிங்கான்னு நம்மளை கேட்குறாரு. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம உபவாசிக்க கூடாது. மற்றவங்களை வந்து பழி வாங்கறதுக்கு, நம்ம எதிராக்கிறவங்களை அழிக்கிறதுக்காகவும், இந்த தர்க்கங்களுக்காகவோ, ஆர்கியூமெண்ட்ஸ்க்காகவோ இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. உண்மையான ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னாங்க அவங்க சொல்றாரு. படிக்கலாம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? அப்போ ஏன்னா சாக்லாத் போட்டுக்குன்னு, ஆஷஸ் தடவிக்குன்னு, இந்த மாதிரி எல்லாம் சோர்வான முகம் வைத்துக்குன்னு இதெல்லாம் ஃபாஸ்டிங்கா இருக்க முடியுமா அப்படின்னு தான் கேள்வி. உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். படி. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். அக்கிரமத்தின் கட்டுகள், ஆனால் இன்ஜஸ்டிஸ், அதாவது பாண்டேஜஸ்ல இருந்து பீப்புளை நம்ம விளக்குறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை நெருக்கப்பட்டு இருக்கிறவங்களை நம்ம விடுதலை ஆக்குறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், எல்லா பாண்டேஜஸ் பிரேக் பண்றதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். பசி உள்ளதான் நம்ம ஃபாஸ்ட் பண்ணும்போது அந்த சாப்பிடாத அந்த ஆகாரத்தை நம்ம ஒரு புவருக்கு கொடுக்கறது தான் ஃபாஸ்டிங் அப்படின்றாரு. துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு, இடம் இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு இடம் இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் ஒரு அதான் சாப்பாடு இல்லாதவங்களுக்கோ இல்லை ஒரு தேவை இருக்கிறவங்களுக்கோ ஹெல்ப் பண்றது தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹெல்ப் பண்றது, துணி இல்லாதவங்க துணி கொடுக்கறது, இதுதான் ஃபாஸ்டிங். என்னத்துக்காக ஃபாஸ்டிங் பண்ணணும்னு ஏசு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா,
அதுல கொடுத்துருக்கு. எதற்காக 20ல இருந்து நீங்க படிக்கலாம். எதற்காக நம்ம ஃபாஸ்டிங் பண்ணணும்? ஒண்ணு வந்து மெய்யான ஃபாஸ்டிங் எது நம்ம பார்க்குறோம். மெய்யான ஃபாஸ்டிங் சாப்பிடாமையும் உங்களை உறுத்திக்கிறதோ சாக்லாத் போட்டுக்கிறதோ இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதோ ஏழைப்பட்டவங்களுக்கு உதவுறதோ துணி கொடுக்குறதா ஃபாஸ்டிங். இன்னொரு பக்கம் எதற்காக நம்ம ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்திலும் உபவாசம். அப்போ ஜெபமும் உபவாசம் எதுக்காக? ஜாதி பிசாசு. அப்படின்னா என்ன? ஜாதி பிசாசுனா எது? பேயிங்க ஓடுறதா? இல்ல. ஜாதி பிசாசுனா அதுக்கு மேல நீங்க படிச்சு பார்த்தீங்க, அதுல அவ்விசுவாசத்தை ஒழிக்க தான் ஜெபமும் ஃபாஸ்டிங்கும் தேவைப்படுது. அவ்விசுவாசம் என்ன? கடவுளே இல்லைன்னு நினைக்கிறதா? இல்லை. நம்ம தேவன் இப்போ சீஷருங்க இயேசுவோட தான் நடக்கிறாங்க. அவர் இயேசு பண்ற ஒவ்வொரு மிருக்களையும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்து அவங்களோட பேய் ஓட்ட முடியாததுனால தான் இந்த வார்த்தையே வந்தது இயேசுக்கிட்ட இருந்து. அப்போ கூட இருந்தும் நீங்க வந்து இன்னுமே உங்களால விசுவாசிக்க முடியல. நம்மளும் இன்னைக்கு வசனம் தெரியும், எல்லாமே இயேசுதான் நம்ம தேவனும் தெரிஞ்சும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை இயேசு தீர்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வைக்க முடியாம, இந்த பிரச்சனை நான் எப்படி வெளியேற்றுறது, நான் எப்படி இது வெளியே வருது, நான் யாரை போய் ஹெல்ப் கேட்கறது, அந்த நான் எப்படி சரி செய்யறது அப்படின்னு நம்ம நினைக்கிறத தவிர இயேசு அதை நமக்காக சிலுவையில் ஆல்ரெடி முடிச்சுட்டா நம்மளால இன்னும் நம்ப முடியல. அதனால பிரச்சனை வரும்போது இன்னும் பதட்டப்படுறோம். அந்த பதட்டம் வர்றதுதான் அவ்விசுவாசம். அந்த அவ்விசுவாசம் நம்ம கிட்ட இருந்து போகணும்னா நம்ம ஜெபத்திலும் உபவாசத்திலும் தான் முடியும் அப்படின்னு. அப்புறம் நம்ம பாடி வந்து கிறிஸ்துக்கு ஒபீடியன்ஸா எடுத்துன்னு வரத்துக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து உபவாசிக்கணும். தவிர எனக்கு 10,000 பணம் வேணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு கோரிக்கைகளுக்காக ஃபாஸ்டிங் எங்கேயுமே பைபிள்ல கொடுத்துல. மெய்யான ஃபாஸ்டிங் மற்றவங்க உதவி செய்யறதும், இன்னொரு இடத்துல ஃபாஸ்டிங் செய்வது நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஒபே பண்ணும், கீழ்படியணுங்கிறதுக்காக, அந்த அவ்விசுவாசம் வெளியேறணுங்கிறதுக்காக தான் ஃபாஸ்டிங். இதுதான் உண்மையா ஃபாஸ்டிங்கான அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ட்ரெஷர். அப்போ அந்த பொக்கிஷம், அதாவது அதை பற்றி கொடுத்துருக்கு. பொக்கிஷம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ஸ் டிசையர், நம்ம இதயத்தின் விருப்பம் என்னவென்று. இப்போ நம்ம உலக பிரகாரமாக நம்ம இதயத்தின் ஹார்ட்ஸ் டிசையர் விருப்பம் இருந்ததுன்னா உங்களுடைய இதயம் வந்து உலக பிரகாரமாகவே சிந்திக்கும். அது வந்து கரை பிடித்திடும், பூச்சி பிடிச்சிடும், அப்புறமா மாத் அண்ட் ரஸ்ட், அதுக்கப்புறமா திருடருங்க வந்து திருடி கொள்வாங்க. நம்ம வந்து உலக பிரகாரமாக பொக்கிஷம் நம்ம சேர்த்து வைக்க நினைச்சா அது திருடிக்கொள். ஆனா பரலோகத்தில் உங்களோட பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அது யாரால திருடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எந்த பூச்சியும் மாத் அண்ட் ரஸ்ட் எதுவுமே கரை பிடிக்காது, எந்த பூச்சியும் கடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் பரலோகத்தின். அப்ப என்னன்னாக்கா பரலோகில் பொக்கிஷனா இட்ஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அப்ப நம்மளோட ஹார்ட்ஸ் டிசையர் இன்னைக்கு என்ன இருக்குது, நம்ம இதயத்தின் விருப்பம் என்னவா இருக்குது, நாளைய குறித்தா, இல்லை இந்த காரியத்தை நான் சேர்த்து வைக்கணும், என்னோட பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து, இல்லை என்னோட ஃபியூச்சருக்கு நான் சேர்த்து வைக்கணும், இல்லை நாளைக்கு என்ன எனக்கு தேவை இருக்குதோ, நான் நாளைக்கு எப்படி நான் முன்னுக்கு வரணும், அந்த மாதிரி என்ன குறித்து, என்னோட வாழ்க்கையை குறித்து இருக்கா, இல்லை என் தேவனுக்காக நான் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் என் தேவனுக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய பிளான் எனக்காக என்ன, என்னோட சித்தம் இந்த உலகத்தில் என்ன. நம்மளுடைய இதயத்தின் டிசையரை தேவன் பார்க்கிறார். மனுஷனும் வெளி தோற்றத்தை பார்க்கிறார், தேவனும் நம்ம உள்ளத்தை பார்க்கிறார். அப்போ என்னன்னா யோர் ட்ரெஷர் இஸ் இன் ஹெவன். யோவான் 10:10 இருக்குது. அதாவது திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பிரைஸ் காட். அப்பனா நம்ம இதயத்துல என்ன நம்ம என்ன டிசையர் இருக்குதோ அதை நோக்கி தான் நம்ம இதயம் போகும். அப்போ இன்னைக்கு நான் என்னோட டிசைர் ஆண்டருக்காக வாழணும்னு தான் நான் என்னுடைய இதயம் வந்து அதை நோக்கி தான் போகும். அதை நோக்கி போகும்போது நம்மளோட டிசையர் தேவன் பார்க்கிறார். அது பார்க்கும்போது ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரித்துக் கொள்றோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.